கூடியவர்கள் நாங்கள் காதிரியா தரீக்கா, நாங்கள் சாதிலியா தரீக்கா, நாங்கள் ஜிஸ்தியா தரீக்கா, நாங்கள் ரிபாயா தரீக்கா என்று சொல்லிக்கொண்டு ராத்தி மன்றம் செய்து கொண்டு இருந்தால் போதாது. பெருமானார் சொன்ன வழி தரீக்கா, பெருமானார் சொன்ன வழி ஹக்கீகாத்து, பெருமானார் சொன்ன வழி மாரிபத்து. இந்த 4 வழியிலையும் போனா தான் ஏதின சிராத்தல் முஸ்தகீம், அந்த வழியிலே ஹிதாயத்திலே போய் சேர முடியும். அந்த எல்லையில போய் சேர முடியும், இதாயத்துறை எல்லையில போய் சேர முடியும். யாராவது எந்த தரீக்காவில் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த தரீக்காவில் உள்ள கலீஃபாக்களான ஷேகுமார்களான ஷரியத்தை பேணி நடக்கக்கூடிய நல்லவர்களை பார்த்து நீங்கள் பையத்து பெற்றுக்கொண்டு அவர்களுடைய சொல்லக்கூடிய அமல்களை நீங்கள் செய்து வர வேண்டும். அப்படி வந்தால்தான் அதனுடைய நல்ல பாக்கியங்களை பெருமானாரை பற்றியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவருடைய ரகசியத்தை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, திருக்குர்ஆனை பற்றி, திருக்குர்ஆனுடைய ரகசியத்தை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். அப்படியெல்லாம் எங்களுடைய ஷேக்னா ஆரிஃப் பில்லா என்றால் லேசான சாதாரணமாக ஆலிமுக்கு சொல்றதில்ல. மதரசாவில் படித்து வந்தவொடனே அவர் ஆரிஃப் பில்லான்னு சொல்ல முடியாது. ஆரிஃப் பில்லா என்று சொன்னால் அல்லாஹ்வை ரசூலை நேசித்து அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், அல்லாஹ் ரசூலுக்கு ரொம்ப நெருக்கமாக அல்லாஹ்வை ரசூலை யார் என்று அறிந்தவர்கள், அவர்களுக்கு தான் ஆரிஃப் பில்லா என்று சொல்வது. அப்படிப்பட்ட ஆரிஃபிங்களுடைய கூட்டத்தில் சேர வேண்டும் என்று நல்ல எண்ணம் நமக்கு இருக்குமேயானால் நிச்சயமாக அந்த ஆரிஃபிங்களுடைய கூட்டத்தில் உள்ள தரீக்காவில் உள்ள ஷேகுமார்கள் எந்த தரீக்காவாக இருந்தாலும் சரி, அந்த ஷேகுமார்களை நீங்கள் அணுகி அந்த சொல்லக்கூடிய திக்கரை கேட்டு அதன்படி அமல் செய்தால்தான் அதனுடைய பலனை எதிர சிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்டு அந்த துவா கேட்டதற்கு உள்ள நல்ல பலனை கிடைக்கும். ஆகவேதான் மேலும் மேலும் அதிகமாக உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் எல்லாம் அறிவுள்ளவர்கள், எல்லாம் தரீக்காவை பின்பற்றியவர்கள் தான். ஆகையினால இன்னும் சில பள்ளி ஆசிரியர்கள் இந்த மாதிரி காதிரியாவுடைய கோட்டை என்ற பேர் வராமல் சலசலப்பு குளக்குழப்பு இருந்து வருகிறது. எங்களுடைய குறைத்துறை பள்ளியில இந்த சலசலப்பு கொஞ்ச நாள் இருந்தது. தப்லீகினுடைய தாலீம் வாசிக்கிறது என்ற குழப்பம் கொஞ்ச நாளாக இருந்தது. அந்த குழப்பமெல்லாம் இப்போது எங்களுடைய தரீக்காவுடைய சில பிள்ளைகள் இளைஞர்கள் வீரமாக அடித்து நொறுக்கி அந்த புஸ்தகத்தை எல்லாம் தூக்கி எறிஞ்சு இங்கே தாலீம் எல்லாம் வாசிக்க கூடாது என்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டார்கள். அந்த அளவுக்கு அதை ஒரு முடிவான எல்லைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். அப்படி எல்லா பள்ளியிலையும் ஒரு முடிவான ஒரு எல்லைக்கு வந்துவிட்டால் பெருமானார் சொன்ன சொல்லுக்கு நாம் கட்டுப்பட்டு விட்டோம், அடிபணிந்து விட்டோம் என்று அர்த்தம். இஸ்லாம் என்பது லேசான விஷயம் அல்ல, ஒளிமயமானது. அது 5 எழுத்து தான். ஒளிமயமானது, உலகம் பூராவும் பிரகாசம் பண்ணி செய்து கொண்டிருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட 4 ஒளிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிறான். அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லர், நான் இந்த அண்டகோளங்களிலும் உள்ள நூறு ஒளி என்று சொல்கிறான். அதே மாதிரி பெருமானாரை ஒளி என்று லக்கஜா ஆக்கும் பினல்லாய் நூறு கிதாபு முபி, அல்லாஹ் இடத்திலிருந்து 100 வந்து விட்டதுன்னு பெருமானாரை புகழ்ந்து சொல்கிறான். திருக்குர்ஆனை 100 என்று சொல்கிறான். ஒத்தபூர் அல்லது முந்தலமாகு என்று சொல்கிறான். சூரே மாயிதா. அந்த பெருமானாரை கண்ணியப்படுத்த வேண்டும், சங்கைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு இறக்கப்பட்ட அந்த 100 திருக்குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறான். 300 இஸ்லாமும் 100 தான், வெறும் எழுத்தல்ல. அவன் சரல்லாஹு இஸ்லாம் பவலா நூரி மிர் ரப்பி, யாருடைய உள்ளத்தில் சிலாத்துடைய பற்றும் பாசம் வந்து விட்டதோ அந்த ஒளியாக அது ரப்புடைய ஒளியாக மாறுகிறது. ரப்புடைய ஒளி இல்ல, அவருடைய உள்ளத்திலிருந்து ஒளியாக வருகிறது. அந்த இஸ்லாம் ஒளியாக வருகிறது என்று, இஸ்லாமும் ஒளிதான் என்று 400 பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான். திருமறையினுடைய ரகசியமெல்லாம் ஏராளமாக இருக்கிறது. அதிகமாக சொல்லி உங்களுக்கு கால தாமதப்படுத்த நான் விரும்பவில்லை. ஒரே ஒரு ஆயத்தை மட்டும், திருக்குர்ஆன் எவ்வளவு பெரிய சக்தி உள்ளது என்பதை மட்டும், வலவ் அன்ன குர்ஆன் சுய்யிரத் பிஹில் ஜிபாலு அவ் குத்தியத் பிஹில் அர்து அவ் குல்லிம பிஹில் மூத்தா பலில்லாஹில் அம்ரு ஜமீஆ
இந்த குர்ஆனை கொண்டு மலையை நகர்த்தப்பட்டாலும், மலையை நகர்த்த குர்ஆன் ஆயத்தை ஓதி ஓதி மலையை